Hello friends, welcome to Cyber Codex. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா C Programming and Data Structures CS3353 BE, EC and EEE ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த பேப்பர்ஸ் படிப்பீங்க தேர்ட் செம்ல. ஸோ அதோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வித் ஆன்சர்ஸ் அண்ட் அனலிட்டிக்ஸ் ஓரியன்ட் ப்ரெடிக்டட் எப்படி நம்ம எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் இருக்கலாம் ப்ரோக்ராம் ஓரியன்டா. ஸோ இது பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க கைஸ் பார்க்கலாம். யாரெல்லாம் நம்ம சைபர் கோடெக்ஸ் சேனலுக்கு புதுசாக எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க நாம் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் யூனிட் என்ன அப்படின்னா சி ப்ரோக்ராமிங் ஃபண்டமெண்டல்ஸ். ஸோ சி ப்ரோக்ராமிங் ஃபண்டமெண்டல்ஸ் அப்படிங்கும்போது டேட்டா டைப்ஸு, வேரியபிள்ஸு, ஆப்ரேஷன்ஸு, எக்ஸ்பிரஷன்ஸ் அண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸு, கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ். நார்மலாக ஒரு ப்ரோக்ராமிங் எடுத்தால் என்னெல்லாம் படிப்போமோ அதுதான். ஸோ ரிகர்சிவ் ஃபங்க்ஷன்ஸ், அரேஸ், அரேலே சிங்கிள் மல்டி டைமென்ஷனல் அரே இதெல்லாம் உண்டு. தென் வாட் ஆர் த டேட்டா டைப்ஸ் இன் சி. ஸோ சியோட டேட்டா டைப்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நார்மலாக பேசிக்காக 4 தான். என்னெல்லாம்னா இண்டீஜர், அதை வந்து இன்ட்ன்னு சொல்லுவோம். ஃப்ளோட்டிங் பாயிண்ட் இதை ஃப்ளோட்டுன்னு சொல்லுவோம். கேரக்டரை கேர், தென் வாய்டை வந்து நோ வேல்யூ அப்படி சொல்லுவோம். ஸோ வாட் இஸ் அன் அரே அப்படின்னா இட் இஸ் அன் கலெக்ஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆஃப் த சேம் டைப். அதாவது நிறைய எலமெண்ட்ஸ் வந்து நான் சேவ் பண்ணுவோம் அண்ட் ஸ்டோர்ட் இன் கான்டிகியஸ் மெமரி லொக்கேஷன்ஸ். ஒரு பர்டிகுலர் மெமரி லொக்கேஷன்ஸில் போய் சேவ் ஆகிருக்கும். தென் டிஃபைன் அ ரிகர்சிவ் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் எப்படி டிஃபைன் பண்ணுவோம் அப்படின்னா it is a function that calls itself directly or indirectly to solve a problem. ஸோ நம்ம ஃபங்க்ஷன் வந்து டைரக்டாவோ இன்டைரக்டாவோ கால் பண்ணலாம் அண்ட் இட் பிரேக்கிங் இட் டவுன் இன்டு ஸ்மாலர் சப் ப்ராப்ளம்ஸ். நமக்கு குட்டி குட்டி ப்ராப்ளம்ஸாக நமக்கு சால்வ் ஆகும். தென் வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் த இஃப் ஸ்டேட்மெண்ட். ஸோ இஃப் ஸ்டேட்மெண்ட்டோட பர்பஸ் என்ன அப்படின்னா the if statement is used to execute a block of code. So ஏன் if statement யூஸ் பண்ணுறோம், what is the need for function, what is the need for control flow statements, இந்த மாதிரி நமக்கு கேட்கலாம். So the flow of code only if a specified condition is true. நமக்கு வந்து அந்த if condition ட்ரூவா இருந்தது அப்படின்னா நமக்கு அந்த இது எக்ஸிக்யூட் ஆகும். Then what is the if condition அப்படிங்கிற நம்ம வந்து decision making அப்படின்னு சொல்லுவோம். Then what is the difference between while and do while. So while and do while loopனா என்ன அப்படின்னா in a while loop condition is checked before the execution of the loop body. இதுவே நமக்கு do while அப்படின்னா லூப்போட பாடி வந்து நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும் அட்லீஸ்ட் ஒன்ஸ் பிஃபோர் அ டைம். ஸோ இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம 1, 2, 3க்கு கொடுத்துருக்குறோம். தென் இதில் வந்து இன்க்ளூடிங் நமக்கு அனலிட்டிக்ஸ் ஓரியன்ட் கொஸ்டின் வந்து என்னலாம் அப்படின்னா சி ப்ரோக்ராமிங்கோட ஃபண்டமெண்டல்ஸ். ஸோ இதுதான் நம்ம சொல்லியிருந்தது. தென் அதில் 5 மார்க் கொஸ்டின்ஸ் பார்த்தோம் அப்படின்னா C program typically consists of following parts. என்னெல்லாம்னா ப்ரீ-ப்ராசஸர் டைரக்டிவ்ஸு, இதில் வந்து ஹெட்டர் அண்ட் மேக்ரோஸ் இருக்கும். தென் குளோபல் டிக்ளரேஷன்ஸ், தென் மெயின் ஃபங்க்ஷன், யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ், இது எல்லாமே இருக்கும். தென் டிஸ்கஸ் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா இட் இஸ் சி இட் அலோ ஃபார் மாடுலர் ப்ரோக்ராமிங், ரீயூசபிலிட்டி, பெட்டர் ஆர்கனைசேஷன், இது எல்லாமே இருக்கும். ஸோ தே ஹெல்ப் இன் ரெடியூசிங் கோட் அப்ளிகேஷன்ஸ். இது என்னவே யூனிட் 1ஓட ஒரு டிவிஷனாக கேட்டால் எப்படி இருக்கும், 2 மார்க்ஸ்னால் எப்படி. தென் 2ல் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா சி ப்ரோக்ராமிங்கோட அட்வான்ஸ்டு ஃபீச்சர்ஸ் லைக் ஸ்ட்ரக்சர்ஸு, யூனியனு, பாயிண்டர்ஸு, அரேஸ். அரேயில் வந்து நம்ம மேலே சிங்கிளும் மல்டி டைமென்ஷன் பார்த்தோம். இங்கே அதோட ஃபங்க்ஷன்ஸு, ஃபைல் ஹேண்ட்லிங் எல்லாம் இருக்கும். தென் பார்ட் ஏ பார்த்தோம் அப்படின்னா வாட் இஸ் பாயிண்டர். பாயிண்டர்னா என்ன. ஸோ இட் இஸ் அ வேரியபிள் அண்ட் இட் ஸ்டோர்ஸ் த மெமரி அட்ரஸ் ஆஃப் அனதர் வேரியபிள். தென் டிஃபைன் அ ஸ்ட்ரக்சர் இன் சி. ஸோ சியோட ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னா இட் இஸ் யூசர் டிஃபைன் டேட்டா டைப் அண்ட் இட் அலோஸ் குரூப்பிங் ஆஃப் வேரியபிள்ஸ். தென் ஃபைல் ஹேண்ட்லிங் இன் சி அப்படின்னா இட் அலோஸ் டு பி ஸ்டோர்ட் அண்ட் ரிட்ரைவ் ஃப்ரம் ஃபைல்ஸ் அண்ட் இட் யூஸிங் ஃபங்க்ஷன்ஸ் லைக் எஃப் ஓப்பன், எஃப் க்ளோஸு, எஃப் பிரிண்ட்டு, எஃப் ஸ்கேன்எஃப், இது எல்லாமே யூஸ் பண்ணுவோம். தென் ப்ரீ ப்ராசஸரோட டைரக்டிவ் என்ன அப்படின்னா இட் இஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் தே ஆர் எக்ஸிக்யூட்டட் பிஃபோர் த ஆக்சுவல் கம்பைலேஷன். ஸோ நமக்கு கம்பைலேஷனுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா கோடை வந்து எக்ஸிக்யூட் ஆயிரும். சச்சஸ் ஹேஷ் இன்க்ளூட், ஹேஷ் டிஃபைன். ஸோ இது இருந்தால் தான் நம்ம அந்த லைப்ரரிஸ் இது எல்லாமே கொடுக்குறது. தென் வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஸ்ட்ரக்ட் அண்ட் யூனியன். ஸோ ஸ்ட்ரக்ட் அப்படின்னா ஈச் மெம்பர் ஹேஸ் இட்ஸ் ஓன் மெமரி லொக்கேஷன்ஸ், வேரஸ் இன் யூனியன் ஆல் மெம்பர்ஸ் இது எல்லாமே சேம் மெமரி லொக்கேஷனாக இருக்கும். தென் 5 மார்க் பார்த்தோம் அப்படின்னா கான்செப்ட் ஆஃப் பாயிண்டர்ஸ் வித் அன் எக்ஸாம்பிள். ஸோ பாயிண்டர்ஸ் ஆர் யூஸ் டு ஸ்டோர் த அட்ரஸ் ஆஃப் அ வேரியபிள். நமக்கு அட்ரஸ் இருக்கும். அதில் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 10, அதே மாதிரி இன்ட்டு ஸ்டார் பாயிண்டர் ஈக்குவல் டு ஆம்பரசன் எக்ஸ். நமக்கு பாயிண்டர் தானே சொல்லியிருந்தோம். ஸோ பிரிண்ட் எஃப் %d ஸ்டார் பாயிண்டர். தென் யூசேஜ் ஆஃப் டைப் டெஃப்.
ஸோ இது எதுக்கு யூஸ் ஆகுது இதுவும் பார்த்துக்கோங்க. தென் தேர்ட் யூனிட் பார்த்தோம் அப்படின்னா லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னா அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப் என்ன, அதிலே லிஸ்ட் ஏடிடி நம்ம அரே கான்செப்ட்ஸு ஆஸ் வெல் அஸ் இந்த லிஸ்ட்டு லிங்க் லிஸ்ட்டு ஸ்டாக்கு கியூ இது எல்லாமே இருக்கும். ஸோ ஸ்டாக்குன்னு பார்க்கும்போது அது மட்டும் தான் இருக்கும். கியூன்னு பார்க்கும்போது கியூவோட ஏடிடி ப்ரையாரிட்டி கியூ அதோட அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ ஏடிடி அப்படின்னா இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப். அண்ட் இந்த டேட்டா டைப் என்ன அப்படின்னா it is defined by its behavior operations rather than its implementations. So define a stack அப்படின்னா it is a linear data structures that follows the last in first out LIFO concept. Then what is queue அப்படின்னா queue is a linear data structure that follows the first in first out. Then difference between singly and doubly. So singly linked list அப்படின்னா each node points to the next node. Doubly linked list அப்படின்னா each node has pointers to both the next and previous nodes. Then what is circular linked list அப்படின்னா it is a list that last node points back to the first node. Then operations of stack அப்படின்னா push pop peek isempty இது எல்லாமே யூஸ் பண்ணுவோம். Then implementation of a queue அப்படின்னா அரேல வந்து நம்ம nq dq ஸோ இதுக்கு நம்ம சம்லாம் வச்சு பண்ணுவோம். ஸோ அந்த சம் எல்லாம் பார்த்துக்கோங்க. இதிலே நம்ம ஃப்ரண்ட் அண்ட் ரியர் கான்செப்ட் இது எல்லாமே இருக்கும். Then fourth unit பார்த்தோம் அப்படின்னா non-linear data structures. So non-linear data structures அப்படின்னா it is tree, binary trees, tree traversal, expression trees, so binary search tree, caching, hash functions இது எல்லாமே இருக்கும். ஸோ அதான் பைனரி ட்ரீனா என்ன, இட் இஸ் a tree data structures. அதாவது பைனரி ட்ரீ அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, நமக்கு வந்து ட்ரீ டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். லைக் நமக்கு 2 சில்ட்ரன் வந்து ரெஃபர் பண்ணியிருப்பாங்க லெஃப்ட் சைடு ரைட் சைடு. தென் வாட் இஸ் ட்ரீ ட்ராவல்ஸ் அப்படின்னா இட் இஸ் a process of visiting all the nodes. எல்லா நோடையும் நம்ம விசிட் பண்ணியிருப்போம். And tree data structures in a systematic manner. Then common types in the in order, pre-order, post-order. In hashing பார்த்தோம் அப்படின்னா it is a techniques used to uniquely identify. நம்ம வந்து யூனிக்காக அந்த இதை வந்து ஐடென்டிஃபை பண்ணுவோம். ஸ்பெசிஃபிக் ஆப்ஜெக்ட் நம்ம குரூப் ஆஃப் சிமிலர் ஆப்ஜெக்ட். தென் லீனியர் ப்ராபிங்னா என்னென்னா இட் இஸ் a collision resolution technique in open addressing. அதாவது collision நெக்ஸ்ட் அவைலபிள் ஸ்லாட் எல்லாமே இங்கே இருக்கும். தென் பைனரி சர்ச் ட்ரீ. ஸோ பைனரி சர்ச் ட்ரீ அப்படிங்கிறது இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதுவும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ட்ரீ ட்ராவர்சல். இன் ஆர்டர், ப்ரீ ஆர்டர், போஸ்ட் ஆர்டர். ஸோ இன் ஆர்டர் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெஃப்ட் சப் ட்ரீயை விசிட் பண்ணுவோம், தென் ரூட் நோட விசிட் பண்ணுவோம், தென் ரைட் சப் ட்ரீ. இதே மாதிரி ப்ரீ ஆர்டர் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரூட்டு, அடுத்து லெஃப்ட், அடுத்து ரைட்டு. போஸ்ட் ஆர்டர் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெஃப்ட், அடுத்து ரைட்டு, அடுத்தது தான் ரூட். தென் செப்பரேட் செயினிங் இன் ஹேஷிங். ஸோ ஹேஷிங்கில் நமக்கு டெக்னிக்ஸ் இருக்கும், ஹேஷிங் டெக்னிக்ஸ் அதுதான் வரும். தென் 5th யூனிட் பார்த்தோம் அப்படின்னா இன்சர்ஷன் சார்ட்டு, குயிக் சார்ட்டு, ஹீப் சார்ட்டு, மெர்ஜ் சார்ட்டு, லீனியர் சர்ச், பைனரி இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். ஸோ இன்சர்ஷன்ஸ் அப்படி 5th யூனிட் கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இங்கே வந்து கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ பிரின்சிபல்ஸ் ஆஃப் குயிக் சார்ட்னா என்ன, இன்சர்ஷன் சார்ட்னா என்ன, குயிக் சார்ட்னா என்ன, பைனரி சர்ச்னா என்ன, ஹீப் இன் கான்டெக்ட்னா என்ன, மெர்ஜ் சார்ட்டு இது எல்லாமே நமக்கு கேட்பாங்க. தென் எக்ஸ்பிளைன் த ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இன் த குயிக் சார்ட்டு. ஸோ என்னென்ன குயிக் சார்ட் அல்காரிதம்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, தென் பைனரி சர்ச் அல்காரிதம்ஸ் என்னென்னலாம் இருக்குது. ஸோ யூனிட் 1 பார்த்தோம் அப்படின்னா வாட் ஆர் த பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் யூஸிங் டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ், என்னென்ன டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ் யூஸ் பண்ணுவோம். தென் அனலைஸ் த ரிகர்ஷன் டெப்த் லிமிட் இது என்னெல்லாம் இருக்கும். தென் செகண்ட் யூனிட் பார்த்தோம் அப்படின்னா எவாலுவேட் த யூஸ் ஆஃப் பாயிண்டர்ஸ் இன் டைனமிக் மெமரி மேனேஜ்மெண்ட், என்னென்ன யூசஸ் இருக்கும். தென் பெனிஃபிட்ஸ் அண்ட் ரிஸ்க் ஆஃப் யூஸிங் டைப் டெஃப். தென் சாய்ஸ் பிட்வீன் அரேஸ் அண்ட் லிங்க் லிஸ்ட். ஸோ இதுவும் it is very very important. Then analyze the performance trade off between different queue implementations, என்னென்ன trade off இருக்கும். next 13 marks. so 8 marksம் 13 marksம் next நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். so 13 marks and 8 marks பார்க்கும்போது so 13 marksல வந்து explain the different control statements. control statements அப்படிங்கிறது ரொம்ப important. if else, switch case, loop, break and continue. ஸோ இதில் வந்து இஃப் எல்ஸு ஸ்விட்சு ஃபாரு வைலு டு வைலு லூப் அப்படின்னு எடுத்தோம்னா அதில் வந்து ஃபார் வைலு டு வைலு இருக்கும். இஃப் எல்ஸ் அப்படிங்கும்போது டெசிஷன் மேக்கிங். இஃப் த கண்டிஷன் இஸ் ட்ரூ தென் இஃப் பிளாக் வந்து ரன் ஆகும், இல்லை அப்படின்னா எல்ஸ் பிளாக் வந்து ரன் ஆகும். ஸோ இதுதான் ஸ்விட்ச்னா நமக்கு எத்தனை கேசஸ் வேணுமோ அது ஃபைனலாக டிஃபால்ட் கொடுத்து பண்ணிடுவோம். தென் டிஸ்கஸ் த கான்செப்ட் ஆஃப் அரேஸ் அண்ட் தியர் டைப்ஸு. ஸோ அதில் வந்து சிங்கிள் டைமென்ஷனல், மல்டி டைமென்ஷனல், டைனமிக் அரேஸு. தென் 8 மார்க் பார்த்தோம் அப்படின்னா டிஸ்கிரைப் த ஃபங்க்ஷன் கான்செப்ட் இன் சி அண்ட் அதோட அட்வான்டேஜ்.
ஸோ அப்படி பார்த்தோன்னா மாடுலாரிட்டி, ரீயூசபிலிட்டி, யூஸ் ஆஃப் டிஃபெக்டிங், ஸோ இது எல்லாமே இருக்கும். தென் எக்ஸ்பிளைன் ரிகர்ஷன் இன் சி. ஸோ ரிகர்ஷன் இன் சி அப்படின்னு பார்த்தோம்னா ஃபேக்டோரியல் ப்ரோக்ராம் எழுதலாம். ஸோ இன்ட்டு ஃபேக்டோரியல் இன்ட்டு என், இதில் வந்து n ஈக்குவல் டு ஈக்குவல் 0 அப்படின்னா ரிட்டன் வந்து 1. ஸோ அதில் ரிட்டன் n வந்து ஃபேக்டோரியல் ஆஃப் n-1. இதுவே செகண்ட் யூனிட் பார்த்தோம் அப்படின்னா 13 மார்க்ஸில் எக்ஸ்பிளைன் பாயிண்டர்ஸ். ஸோ பாயிண்டர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம மேலே வந்து பாயிண்டர் பிடிஆர் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதில் வந்து டைனமிக் மெமரி அலோகேஷன்ஸ், அரே அண்ட் ஸ்ட்ரிங் மேனிப்புலேஷன்ஸ், ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ஆர்குமெண்ட்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் டிஸ்கஸ் த ஸ்ட்ரக்சர் அண்ட் யூனியன். ஸோ ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் யூனியன் அப்படின்னா இட் அலோகேட் செப்பரேட் மெமரி. ஸோ நமக்கு அந்த மெமரியை வந்து அலோகேட் பண்ணியிருக்கும். தென் யூனியன் அப்படின்னா எல்லா மெம்பர்ஸையும் நம்ம ஷேர் பண்ணுவோம் இந்த சேம் மெமரியில். தென் 8 மார்க் அப்படின்னா வாட் இஸ் ஃபைல் ஹேண்ட்லிங். ஃபைல் ஹேண்ட்லிங்னா என்ன சியில், தென் அதோட இம்பார்ட்டன்ஸ், தென் அதில் வந்து பர்சிஸ்டன்ட் ஸ்டோரேஜ், டேட்டா மேனேஜ்மெண்ட் இது எல்லாமே இருக்கும். தென் யூஸ் ஆஃப் ப்ரீ ப்ராசஸர். ஸோ ப்ரீ ப்ராசஸர் டேரக்டிவ் என்னெல்லாம் இருக்கும், அதில் என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது, அதில் என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் இருக்குது, லைக் ஹேஷ் இன்க்ளூடு, ஹேஷ் டிஃபைனு, இதில் என்னென்னா யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஃபைல்ஸு, கான்ஸ்டன்ட்ஸை வந்து யூஸ் பண்ணுவாங்க, கண்டிஷனல் கம்பைலேஷன்ஸை யூஸ் பண்ணுவாங்க. தென் லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னா என்னென்னா the implementations and their operations. ஸோ இதில் வந்து நம்ம ஸ்டாக் யூஸிங் அரேஸு, தென் இதில் வந்து லிஃபோ ஸ்ட்ரக்சர் லைக் புஷ்ஷு, பாப்பு, பீக்கு இது எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க. ஆஸ் வெல் அஸ் நமக்கு வந்து அந்த ஸ்டாக்கோட டாப்பில் வந்து இண்டெக்ஸ் வேல்யூ வச்சு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஸோ இதுவுமே இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்பிளைன் த லிங்க் லிஸ்ட் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ லிங்க் லிஸ்ட் டேட்டா ஸ்ட்ரக்சர் அப்படின்னா 3 டைப். ஒன்று சிங்க்லி, டபுளி, சர்க்குலர். ஸோ சிங்க்லி டபுள் லிங்க் லிஸ்ட் அப்படின்னா ஒன் பாயிண்டர் டு த நெக்ஸ்ட் நோடு, ஒரே ஒரு பாயிண்டர் வந்து நெக்ஸ்ட் நோட பாயிண்ட் பண்ணியிருக்கும். தென் டபுளி அப்படின்னா போத் நெக்ஸ்ட் அண்ட் ப்ரீவியஸ் நோடு அப்படிங்கிறது இருக்கும். சர்க்குலர் அப்படிங்கும்போது லாஸ்ட் நோடு தான் நமக்கு ஃபர்ஸ்ட் நோட பாயிண்ட் பண்ணியிருக்கும். தென் 8 மார்க் பார்த்தோம் அப்படின்னா அட்வான்டேஜ் ஆஃப் யூசிங் லிங்க் லிஸ்ட்டு, அதில் வந்து டைனமிக் சைஸ், எஃபிஷியன்ட்டு, மெமரி யூட்டிலைசேஷன்லாம் இருக்கும். Then explain the concept and operations. அதில் வந்து NQ, DQ, ஷெட்யூலிங், பஃபரிங் எல்லாம் இருக்கும். தென் ஃபோர்த் யூனிட் பார்த்தோம் அப்படின்னா நான் லீனியர். இதில் வந்து பைனரி சர்ச் ட்ரீனா என்ன, அதோட ஆப்ரேஷன்ஸு, இன்சர்ஷன்ஸு, டெலிஷன்ஸு, ட்ராவர்சல் எல்லாமே இருக்கும். தென் டிஃப்ரெண்ட் ரீட் ட்ராவர்சல் டெக்னிக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இன் ஆர்டர், ப்ரீ ஆர்டர், போஸ்ட் ஆர்டர் எல்லாம் இருக்கும். தென் ஹேஷிங் டெக்னிக்ஸ் அப்படின்னா நமக்கு டிஃப்ரெண்ட் கொலிஷன் டெக்னிக்ஸ் இருக்கும். ஸோ அது கொலிஷன் டெக்னிக்ஸில் வந்து செப்பரேட் செயினிங்கு, ஓப்பன் அட்ரஸிங் இது எல்லாமே இருக்கும். தென் கான்செப்ட் ஆஃப் பைனரி ட்ரீ அப்படின்னா ஃபுல் பைனரி ட்ரீ, கம்ப்ளீட்டு, பெர்ஃபெக்ட் இது எல்லாமே இருக்கும். நெக்ஸ்ட்டு சார்ட்டிங்கில் வந்து குயிக் சார்ட்டு, மெர்ஜ் சார்ட்டு. ஸோ குயிக் சார்ட், மெர்ஜ் சார்ட் பார்க்கும்போது டைம் காம்ப்ளெக்சிட்டி, ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி, பெஸ்ட்டு கேஸு, ஒஸ்ட்டு கேஸு, அதே மாதிரி பெஸ்ட்டு ஒரு ஆவரேஜ், இதில் வந்து நம்ம இந்த டைம் மேனேஜ்மெண்ட் லைக் பிக் ஆஃப் என் லாக்என், இது ஒஸ்ட் கேஸ் அப்படின்னா பிக் ஆஃப் என் ஸ்கொயர், அதாவது பைவோட் வச்சு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். இதுவும் இம்பார்ட்டண்ட். தென் மெர்ஜ் சார்ட் அப்படின்னு பார்க்கும்போது அதோட காம்ப்ளெக்சிட்டி வந்து பிக் ஆஃப் என் லாக் என் ஃபார் ஆல் கேசஸ், எல்லா கேசஸ்க்குமே நமக்கு அதுதான். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு வேல்யூ எடுக்கிறோம் அப்படின்னா அது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம அதை வந்து மெர்ஜ் பண்ணியிருப்போம். தென் 8 மார்க்கில் வந்து எக்ஸ்பிளைன் த பைனரி சர்ச் அல்காரிதம். ஸோ அதோட காம்ப்ளெக்சிட்டி, அதில் என்னென்ன ஆன்சர்ஸ் இருக்கும், தென் இன்சர்ஷன் ஷார்ட்னா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகும், லைக் இதில் காம்ப்ளெக்சிட்டி அப்படின்னு பார்த்தோன்னா பிக் ஆஃப் என் ஸ்கொயர், இதில் எப்படி ஒஸ்ட் கேஸ் இருக்கும், இது எல்லாமே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் எப்படி பிடிச்சிருந்தது அப்படிங்கிறத சொல்லுங்கள். இன்னும் உங்களுக்கு என்னென்ன கண்டென்ட் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் சொன்னீங்கன்னா நம்ம வீடியோவில் ரெக்கார்ட் பண்ணி போட்டுடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.